34 வருட காலத்திற்கு முன்பு இன்று முழுக்க பனியால் மூடப்பட்ட அண்டார்டிகா ஒரு காலத்தில் பசுமையான காடுகளால் நிரம்பிய உலகம் என்றால் நம்புவீர்களா? இன்று 50°C வரை குறையும் கடும் குளிர், ஆயிரக்கணக்கான மீட்டர் தடிமனான பனிப்படலம். ஆனால் 3.4 கோடி ஆண்டுகள் முன்பு அங்கு நதிகள் ஓடியது, மரங்கள் உயர்ந்து நின்றது, உயிரினங்கள் சுதந்திரமாக வாழ்ந்தது. என்ன கண்டுபிடித்தார்கள்? பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வே மற்றும் ஆல்ஃபிரட் வேகனர் இன்ஸ்டிடியூட் விஞ்ஞானிகள் பனிக்கட்டியின் ஆழத் துளைத்து எடுத்த மண் மற்றும் தாது பொருட்களை ஆய்வு செய்தனர். அதில் கண்டுபிடிக்கப்பட்டவை பண்டைய மரங்களின் தடயங்கள் மற்றும் இலைகள், சுவடுகள், காடுகளை சுட்டிக்காட்டும் கரிம கூறுகள். இவை அனைத்தும் சேர்ந்து அண்டார்டிகா ஒரு காலத்தில் வெப்பமான, மழை பெய்யும் சூழல் கொண்ட நிலம் என்பதை நிரூபித்தது. சுமார் 34 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பூமியின் காலநிலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இதை விஞ்ஞானிகள் ஈஓஜிஸ் அலிகேஷன் டிரான்சிஷன் என்று அழைக்கிறார்கள். அப்போது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு குறைந்தது, உலக வெப்பநிலை சரிந்தது, கடல் நீரோட்டங்கள் மாறின. இதன் விளைவாக அண்டார்டிகா மெதுவாக பனியால் மூடப்பட்டது. அந்த பசுமை உலகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் பனிக்கட்டிகளில் புதைந்தது. ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் ஆய்வுகள் மூலம் பனிக்கட்டியில் மறைந்த மலைத்தொடர்கள், பழமையான நதிப்பாதைகள், பெரிய ஏரிகள், உதாரணத்திற்கு லேக் வஸ்டேக், இவை அனைத்தும் கண்டறியப்பட்டுள்ளது. இன்று உலகம் மீண்டும் வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது. அண்டார்டிகாவில் பனிப்படலம் உருகத் தொடங்கினால் கடல் மட்டம் உயரலாம். உலகளாவிய காலநிலை மாற்றம் வேகமாகலாம். அண்டார்டிகாவின் கடந்த காலம் நம் எதிர்காலத்திற்கான எச்சரிக்கையாகும்.